ஹாய் வியூவர்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து வடை செய்கிறேன், பருப்பு வடை. ஸோ மசால் வடை செய்கிறதுக்காக இதில் வந்து கடலைப்பருப்பு 1/2 kg, ஒரு 5 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அப்புறம் பச்சை மிளகாய், இப்போ நான் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுப்பேன், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன், சால்ட் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பச்சரிசி கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக ஆகும். நிறைய பேருக்கு வடை சுட்ட அப்புறமா கொஞ்சம் மெதுவாகிடும், அதே கிறிஸ்பினஸ் ஃபுல் டே வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிட்டால் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறீங்கன்னு. ஸோ பாருங்கள், பூண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. இது வந்துட்டு நான் அப்படியே க்ரஷ் பண்ணியிருக்கேன். என்னென்னா தோல் இது உரிக்காமல் நசுக்கிக்கோங்க. ஸோ நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்புறம் ஒரு பிடி நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, பிகாஸ் பசங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல, எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இது இருந்தாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருந்தாக்கா சாஸில் வச்சு கூட சாப்பிட்ருவாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறேன் நான். பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் சோடா மாவு எடுத்துக்கலாம். இவ்வளோ போட்டால் போதும், இதை விட கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ போட்டால் போதும். ஸோ நான் ஒரே ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் கூட இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சொல்ல மறந்துட்டேன், பருப்பு வந்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பருப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், பருப்பாக அப்படி இப்படியே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அரைக்குறையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் கையில் தான் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி தொட்டு மாவை எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கட்டும். நான் லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் இழுத்துக்கோ வடையில். நான் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணியிருக்கேன், சொன்னேன் ஞாபகம் இல்லை. இப்படி வடையை தட்டி போட்டுக்கோங்க. நான் தண்ணியே தொடாமல் டக்குன்னு போட்டு எடுத்துடுறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட எண்ணெய் வெடிக்க ஆரம்பிச்சிடும், தண்ணி பட்டுடும். ஸோ நீங்கள் பார்த்து பத்திரமா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருது. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெந்ததோ பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வடை எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பச்சரிசி தான் ஊற வச்சு அரைக்கணும்னு இல்லை, நீங்கள் அரிசி மாவு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம் நீங்கள்.
ஸோ அப்படி செஞ்சால் கூட கிறிஸ்பியாக தான் வரும். அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் ஆனியன் கூட மீடியம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் ஒரு 5-6 ஆனியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பொடியாக தான் நறுக்கி போட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம போட்ட வேகத்துலேயே இந்த ஆயில் வந்து நல்லா பாயில் ஆகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லா வெந்துடுச்சா எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அப்படியே பாயசம் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயசத்துக்காக பாலை காய்ச்சிக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட், ஒரு 1/4 லிட்டர் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு வந்துட்டு டபுள் மடங்காக தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டபுள் மடங்காக வச்சுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். நான் வந்து 3/4 லிட்டருக்கு ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு 1 சொம்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு 1/4 லிட்டர் தண்ணி இருக்கும். 1/4 லிட்டர் இல்லை, ஒரு 500 ml இருக்கும், 1/2 லிட்டருக்கு தண்ணி. இதில் இப்போ நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். நான் பால் காயறதுக்கு முன்னாடியே சர்க்கரையை போட்டுறேன். உங்களுக்கு வேணுன்னா பால் காய்ஞ்ச அப்புறம் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் அப்படியே வடையை போடலாம். எண்ணெய் சும்மா காயுது. நான் இப்போ சுகர் இன்னும் ஆட் பண்ணலை பாலில். சரி, கொஞ்சம் காயட்டோன்னு யோசிக்கிறேன். டேஸ்ட் மாறிடுச்சுன்னா அதுக்காக நான் அவசரத்துக்காக நான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எனக்கு தெரியல, அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பாலை காசிட்டே சர்க்கரை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வடையும் சுட்டுறேன். இன்றைக்கி பண்டிகைன்றதுனால கொஞ்சம் எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ரேராக தான் போடுவேன். எலிகண்ட் ப்ராடக்ட்ஸும் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. இன்னும் பால் காய்ஞ்சதும் நம்ம சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் வடை சுட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுட்ட வடை இன்னமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கேட்குதா? தெளிக்குது, கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கலாம்.
பால் இன்னும் காயில் பாருங்கள். இந்த லைட் வெளிச்சதுனால பால் காயுதா இல்லையானே உங்களுக்கு காட்ட முடியல. அதுக்காக தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிச்சேன். இன்னும் காயில், இப்போ தான் காய ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது கொஞ்சம் தட்டையாக நீங்கள் கொஞ்சம் மெலிசாக தட்டி போட்டுக்கிட்டால் கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரம் இருக்கும். நீங்கள் மாவு அதிகமாக எடுத்துகிட்டு தடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் கிறிஸ்பினஸ் இருக்காது, சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் அந்த சாஃப்ட்னஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக போட்டுக்கோங்க. எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கேமரா மோடு வந்துட்டு வேறு லாக் ஆகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் நான் நினைக்கிறேன் இப்போ நல்லா தெரியுதுன்னு. பால் காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 200 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சுகர் கம்மியாக இருந்தால் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பால் நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு சைடு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேமியா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் போட்ட அப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு பால் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேமியாவை கொட்டும்போது நல்லா அந்த சூடுக்கே வெந்துடும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. பாத்திரம் ரொம்ப காஞ்சிடுச்சு. நான் முந்திரி பாதாம் எல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நெய் ரொம்ப காஞ்சதுனால நான் உடனே சேமியாவையும் சேர்த்து போட்டுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 ஏலக்காய் தட்டிட்டு இது கூடவே போட்டுக்கோங்க. நல்ல ஸ்மெல் வருது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கூட ஒரு 2 ஸ்பூன்ஸ் நான் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசமும். ஸோ ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டால் போதும். இல்லைன்னா பாயசம் ரொம்ப கெட்டியாகிடும். அப்புறம் உப்புமா தான் சாப்பிடணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு மூடி மட்டும் போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நான் இது வந்து பாதாமை வந்து திருகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திருகலில் போட்டு தேய்ச்சி பார்த்து அப்படியே பொடியாக விழுந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது கூட நிறைய நட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ஸ் மில்க் நான் எந்த மெத்தடை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரவை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்பப்போ ரவை கூட வரும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது பாயில் ஆகிடுச்சு, மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து
மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லையா 20 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 20 மினிட்ஸ் விட்டேன். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்லா வந்திருக்கு. நைஸ். இப்போ சர்வ் பண்ணி டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.